ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டெல்லாம் பார்த்துக்குங்க. நிறைய பேர்த்துக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, கெமிக்கல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, லேடிஸ் சம்மந்தமாக சுயதொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதில் ஒரு சான்ஸ் இருக்குது. நான் அப்படியே உள்ளே போகிறேன். இந்த கெமிக்கல் கம்பெனி கோயம்புத்தூரில், இவங்களோட அட்ரஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இவங்க நிறைய கெமிக்கல் எல்லாம் ஸ்டாக் வச்சுருக்காங்க. எல்லாம் கெமிக்கல் எல்லாம் ஃபுல்லாக ஸ்டாக் வச்சுருக்காங்க. சரியா? இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் ஸ்டடியை ஸ்டாக் வச்சுருக்காங்க. அதேமாதிரி உள்ளே மூட்டையாகவும் ஸ்டாக் வச்சுருக்காங்க. இந்த கெமிக்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா எது என்னென்ன இருக்குன்னு ஒரு சின்ன ஐடியாவுக்கு. இப்போ இந்த கடையுடைய ஓனர் உள்ளே இருக்கார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேருங்க? என் பேர் சுதந்திரகுமார். சுதந்திரகுமார். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உங்கள் லொக்கேஷன் சொல்லுங்கள் தயவுசு. நம்மது வந்து பார்த்தீங்கன்னா சிவானந்த காலனி, ரத்னபுரி, கோயம்புத்தூர். ஓகே, சரி. என்ன பண்ணுறீங்க நீங்கள் பிஸ்னஸ்? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஓகே. எக்ஸாம்பிள் ஸ்கூல் அண்ட் காலேஜ் யூஸ் பண்ணக்கூடிய லேப் கெமிக்கல்ஸு, ரிசர்ச் கெமிக்கல்ஸு. அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஆமாம். வெரி குட். மெயினாக காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஆகும் உங்களுக்கு. இப்போ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், மைக்ரோபயாலஜி, பயோடெக், இந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கிற கெமிக்கல்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. கெமிக்கல்ஸ் மட்டும் பண்ணுறதில்ல, அது போக அது தேவையான எக்யூப்மெண்ட்ஸு. எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் லாஸ்ட் 11 வருஷம் பண்ணுறோம். 11 வருஷம். அப்போ ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளுக்கு தான் வந்திருக்கேன் நான். பரவாயில்ல. இப்போ உங்களோட ப்ரொடக்ஷன் ஏதாவது சொல்லுங்களேன், எனக்கு ஏதாவது காட்டுங்க ஏதாவது. சார், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹவுஸ் கீப்பிங் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இதான் ஃபேப்ரிக் வாஷு. அது என்னது? ஃபேப்ரிக் வாஷ் சார். ஃபேப்ரிக் துணி துவைக்கிறது லிக்விட். இந்த பக்கம் இருக்கிறது சோப் ஆயில், மல்டி சோப் ஆயில், மல்டி வாஷ் சொல்லுவாங்க. ஓஹோ. நீங்க ஆயில் இந்த மாதிரி போறதுக்கு, காரு இந்த மாதிரி எல்லாம் நீங்க கார் வாஷ் பண்ற எல்லாத்துக்கு ஹவுஸ் கீப்பிங் ப்ராடக்ட் எல்லாமே பண்றோம். ஃப்ளோர் கிளீனரு, ஃபேப்ரிக் லிக்விட், சோப் ஆயில், கம்ஃபோர்ட், அப்புறம் வந்து ஆயில் கிரீஸ் ரிமூவரு, ட்ரை கிளீனிங் கெமிக்கல்ஸ், இது எல்லாமே நாங்கள் மேனுஃபேக்சர் பண்றோம் சார். வெரி குட். இது என்னமோ கண்ணாடியா வச்சிருக்கீங்க சார்? இது வந்து கிளாஸ் வேஸ் சார். இப்போ மெஷர்மெண்ட் எடுப்பாங்க இல்லையா, டெஸ்டிங் அளந்து ஊத்துறக்கு, இதுக்குலாம் வந்து மெஷர்மெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கிளாஸ் வேர் வேணும். வந்து பீக்கரு, கோனிக்கல் ஃபிளாஸ்க்கு, இது மாதிரி நிறைய பிப்பட்டு, இந்த மாதிரி எல்லாருமே கிளாஸ் வேஸ் எங்க எடுக்கிறோம். இன்னும் அந்த பக்கமே நிறைய வச்சிருப்பீங்களா இருக்கு. சரி, ரைட். அது அப்புறம் பார்த்துக்கலாங்க. இது என்னமோ நீளமா இருக்குது சார்? இதெல்லாம் வந்து இதுங்க சார், சோப் பேஸ். ஓ ஆமா சார். இது வெரைட்டி நம்மகிட்ட இருக்குங்க சார். ஆலிவேரா சோப் பேஸ், சியா பட்டர் சோப் பேஸ், டிரான்ஸ்பர் சோப் பேஸ், கிளிசரின் சோப் பேஸ், கோகனட், லெமன், இந்த மாதிரி சோப் பேஸ்ல எல்லாமே என்கிட்ட கிடைக்கும் சார். எல்லா ஐட்டம். ஆமா, அதுக்கான ஃப்ராக்ரன்ஸ், வேக்ஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்குங்க சார். இன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னங்க? இன்னைக்கு உங்களுக்கு கிலோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 160 ரூபா 150 ரூபா பக்கம் போயிட்டு. ரைட். ஓகே. அது இன்னைக்கு மார்க்கெட், டெய்லி மார்க்கெட் மாறி வரும். அதை நீங்க கவலைப்படாது. இந்த டேட்ல இந்த மார்க்கெட் வந்து 2025ல 3வது மாசத்துல 12ஆம் தேதி இந்த ரேட். அப்புறம் நாளைக்கு குறையும் செய்யலாம், ஏறும் செய்யலாம். அதாவது கஸ்டமர் வந்து நாளைக்கு அன்னைக்கு அந்த ரேட் சொன்னீங்க, இந்த ரேட் சொன்னீங்க, எங்க சண்டைக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. நான் சொல்லிடுறேன், ஏன்னா என் கஸ்டமர் என்ன கேட்பாங்க. அதான் நான் சொல்லிட்டேன். இது எனக்கு என்ன பாக்கெட்ல இருக்கிறது? இது வந்து பாத்தீங்கன்னா லைம், ஆலம் சார். இந்த வாட்டர் பியூரிஃபிகேஷன் கெமிக்கல்ஸ் சார். ஓ, வாட்டர் பியூரிஃபிகேஷன் பண்றதா? வாட்டர் பியூரிஃபிகேஷன் கெமிக்கல்ஸ் நீங்க வாங்கி விக்கிறீங்களா? அது சார் நாங்க ஹோல்சேல் டீலர். ஆமாங்க சார். ஓகே. இது பாத்தீங்கன்னா வாட்டர் ட்ரீட்மென்ட்க்கு இது மட்டும் இல்ல சார். ஆன்டிஸ்கேலன்டி, பிஹெச் பூஸ்டர், லைம், ஹைப்போ நிறைய இருக்கு. அதுல எல்லாமே நாங்க பண்றோம். வாட்டர் பியூரிஃபிகேஷன் எல்லாமே பண்றோம். ஸ்விம்மிங் பூலுக்கான கெமிக்கல் பண்றோம். வாவ், ஸ்விம்மிங் பூலுக்கு வேணுங்க. அப்ப அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு ஒரு உபயோகமா இருக்கும். ஆமாங்க சார். ஸ்விம்மிங் பூலுக்கான கிளீனிங் கெமிக்கல்ஸ், அந்த கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா கலர் அந்த கிளியர் கொடுக்கறதுக்கு, அப்புறம் சில நேரங்கள் இந்த மழை காலங்கள்ல பாத்தீங்கன்னா பாசம் பிடிக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கான கெமிக்கல் தான் நம்மகிட்ட எல்லாம் இருக்கு. வெரி குட். சைடுல இன்னொன்னு வச்சிருக்கீங்க, வெள்ளை கலர். இதெல்லாம் வந்து ரா மெட்டீரியல் சார். இப்போ பென்சால்கோனியம் குளோரைடு, சோடியம் கார்பனேட், இதெல்லாம் நீங்க கலந்து கொடுக்கறது? ஆமாங்க சார். இல்ல, இதை நாங்க இம்போர்ட் பண்றோம். இம்போர்ட் பண்ணி கொண்டு வரீங்க. ரைட். பக்கத்துல பச்சை கலர் இருக்குது. அது வந்து காஷியம் ஆட்டோ கேர். எடுத்து காட்டுங்க. அது ஆட்டோ கேர் ப்ராடக்ட்டுங்க சார். இது எங்க ஓன் பிராண்டுங்க சார், நாங்க தயாரிச்சது. ஆட்டோ கேர் ப்ராடக்ட் பொறுத்தவரை எல்லாமே பண்றோம். ஓஹோ, சரி. கார் ஷாம்பு, பாலிஷ், டேஷ்போர்ட் பாலிஷ், இன்டீரியர் கிளீனர். டேஷ்போர்ட் பாலிஷ்லாம் இருக்குதா? இருக்கு சார். கிளாஸ் கிளீனர். ஓ, கிளாஸ் கிளீனர். ஆமா சார். வெரி குட். ஆட்டோ கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. கார் சம்பந்தம், அதாவது கார் சர்வீஸ், இந்த வாட்டர் சர்வீஸ் பண்றவங்க ஐட்டம் பூரா எல்லாமே நம்ம இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல எங்கிருந்து கேட்டாலும் கொரியர் அனுப்பிச்சு கொடுத்தலாம். கொடுக்கலாம். அப்போ கார் வாஷ் பண்ற
அவங்களுக்கு ரொம்ப உபயோகமான பொருள் நிறைய இருக்குது. நிறைய இருக்கு. கெமிக்கல்ல இது ஒரு வகை தனி ரூட். இதுல கார்ல செராமிக் மெட்டீரியல், இது வேக்ஸ், பாலிஷ் எல்லாமே பண்றோம் சார். வாவ், அப்ப இது பார்த்தா ஒண்ணும் தெரியாத மாதிரி வச்சிருக்கீங்க. இத்தனை சமாச்சாரத்தை உள்ள அடக்கி வச்சிருக்கீங்களா? அதான் வாய் கொடுக்க வேண்டியது இருக்கு. டிஸ்பிளே வச்சிருக்கீங்க. இதுங்க சார், இது வந்து HTC தெர்மோ ஹைட்ரோமீட்டர்மாங்க. ஓஹோ, லேப்னா இந்த இது கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா டெம்பரேச்சர் என்ன, மாய்ச்சர் என்ன, இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இதுல எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிற மாதிரி. அப்ப அடுத்து இது என்னங்க? இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோமீட்டர். இப்ப ஸ்பெசிபிக் கிராவிட்டில செக் பண்ணோம்னா இந்த மீட்டர் செக் பண்ணிக்கலாம். அது போல இந்த வாட்டர் டெஸ்டிங் பண்றதுக்கு pH மீட்டர், இது TDS மீட்டர், அப்புறம் டிஜிட்டல் தெர்மோமீட்டர். அப்புறம் ஏதாவது பேக்ல குத்தி பார்க்கணும், இந்த மாதிரி டைப்ல வந்து இந்த மாதிரி எடுத்து பண்ணிக்கலாம். ஓஹோ, சரி 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 சரி. குத்தி பார்க்கும்போது டெம்பரேச்சருக்கும் பாத்துக்கலாம். மேனுவலா டிஜிட்டலா சார்? டிஜிட்டல் இருக்கு. ஆமா சார், இது பென் குச்சி டைப். இது அது போல லிட்மஸ் பேப்பர்ல எல்லாமே இருக்குங்க சார். பேப்பர் வகையில எல்லாம் லிட்மஸ் ப்ளூ, லிட்மஸ் ரெட், சாச் ஐடைட் பேப்பர். இது வந்து முக்கியமானது. குளோரின் டெஸ்ட் ஸ்ட்ரிப்பும்பாங்க. வாட்டர்ல குளோரின் லெவல் எவ்வளவு ppm இருக்குன்னு பாக்குறதுக்கு செக் பண்ணக்கூடிய குளோரின் ஸ்ட்ரிப். இது போக pH மீட்டர், pH பேப்பர், சாரி பேப்பர், எவ்வளவு உப்பு தன்மை செக் பண்றது. 1 to 14 ரேஞ்சில இருக்கு. அதுல 3.5 அளவுக்கு இருக்கு. மல்டி வேரியன்ட் இருக்குதா? ஓகே, எடுத்துக்கலாம் சார். இது வந்து எனக்கு முக்கியமானது. இது நிறைய யூஸ் ஆகும். ஃபிராக்ரன்ஸ்னா நம்ம கையில டச் பண்ணி மோந்து பார்ப்போம். ஸ்டிப் ஸ்ப்ரே பண்ணிட்டு மூந்து பாத்துக்கிறேன். ஒன் டச் யூஸ் மாதிரி. ஆமா சார், இது நல்லா இருக்கு. அது என்ன விலை வருது? இது 160 ரூபா சார். 160. ஆமா சார். அப்புறம் விசிட்டிங் கார்டு வச்சிருக்கீங்க, என்னென்னமோ வச்சிருக்கீங்களே. இதை ஸ்கேன் பண்ணா உங்க ஜாதகம் வந்துடும் வெளியில. ஆமாங்க சார். பாருங்க மக்களே, இதே ஒன்று ஜாதகம் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இன்னொன்று வச்சிருக்காரு, இதே ஸ்கேன் பண்ணுங்க. என்னமோ இது என்னங்க? இதுக்கு என்னங்க? இது ஸ்கேனருங்க சார். இது டெஸ்டிங். இது வந்து லேபுங்க சார். லேப். இது லேப் இருக்கு. ஓ, லேபும் இருக்கு. ஆமா, எங்க லேப் இருக்கு. ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்றது, வாட்டர், ஃபுட்டு, சாயில், கெமிக்கல்ஸ், பெஸ்ட், ஃபெர்டிலைசர், அது போக ரப்பர் ப்ராடக்ட் இதெல்லாமே டெஸ்ட் பண்ணி கொடுப்போம். அது போக ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி ஸ்கூல் காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணி. ஏன் நீங்க இத்தனை நாள் இருந்தீங்க? ஏன் இப்படிலாம் மக்களுக்கு தெரிய வைக்காம அமைதியா ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்கீங்க? நமக்கு தெரியல சார் இந்த மாதிரி ஒரு விஷயம். இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியல. நீங்களாவது ஒரு இது ஒன்று ஆரம்பிச்சு விட்டு ஆரம்பிக்கணும் சார். பண்ணி மக்களுக்கு ஒரு தயவுசெய்து இத்தனை சரக்கு வச்சுக்கிட்டு உள்ள உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு கஸ்டமர் இருக்காங்க, சின்ன சின்ன கஸ்டமர் எல்லாம் இருக்காங்க. அவங்களும் வாழ்க்கையில டெவலப் ஆகி வரணும். இல்ல அவங்க ரொம்ப இப்ப அந்த மாதிரி கஸ்டமர் கேட்கறனால அவங்களுக்கு மினிமம் பேக்கிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல பல்கா பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ மினிமம் எல்லாத்தையும் கேட்கற அளவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ கோயம்புத்தூர் மக்களுக்கு இங்க இருக்க ஏரியாக்காரங்களுக்கா தெரியுமா நீங்க இந்த மாதிரி? இருக்கும் சார், இருக்கு சார். இந்த பக்கம் வாங்கி போறாங்க எல்லாரும் தெரியும் சார். இண்டஸ்ட்ரி மேக்ஸிமம் ஆமா. இப்போ நம்ம எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் நீங்க மெயினா கவர் பண்றீங்க? எல்லா இண்டஸ்ட்ரி சார். பவுடர் கோட்டிங், வாட்டர் ட்ரீட்மெண்ட் இண்டஸ்ட்ரி, அக்வாகல்ச்சர் இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரி, மெட்டல் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரோபிளேட்டிங் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரி நிறைய இருக்கு. சப்ஜெக்ட் இருக்கு நிறைய. ஓகே, வெரி குட் வெரி குட். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. சரி, அது நீங்க அங்கெல்லாம் அடுக்கி வச்சிருக்கீங்க பாட்டிலா? அதான் சார், நான் ஃபேப்ரிக் மெட்டீரியல் ஒரு அவசரத்துக்கு கேட்கறவங்க ரெசிடென்ஷியல் ஏரியா இந்த ஏரியால இருக்கவங்க அவங்களுக்கு கேட்பாங்க. அதுக்கோசரம் மக்கள் சேவைக்காக வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. ரெகுலரா வந்து வாங்குறவங்களுக்காக வச்சிருக்கோம் சார். வெரி குட். இந்த ஏரியா இருக்கிறப்போ உங்க கெமிக்கல் யூஸ் பண்றாங்க, அதனால அவங்க கேட்பாங்க. ரெடியா வேணும் இல்லைங்க ஸ்டாக். அந்த ஸ்டாக். ஓகே ஓகே ஓகே. இது என்ன சார்? என்னமோ சாமானமா நிறைய வச்சிருக்கீங்க. மிஷினரி, லேப் எக்யூப்மெண்ட்ஸ்ங்க சார். லேபரேட்டரிக்கு வேணுங்கிற எல்லா விதமான எக்யூப்மெண்ட் நம்மகிட்ட இருக்குங்க. அதுவும் சேவ் பண்றீங்களோ? ஆமா ஆமா சார். ஆமா சார், நாங்க கஸ்டமைஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம் சார். அதுவும் தயார் பண்ணி கொடுக்குறீங்க? ஆமா சார். இது ஹீட்டிங் மேண்டல்பாங்க. இது வாட்டர் பாத், இது வாட்டர் பாத். இந்த மாதிரி நிறைய ஓவனு, இன்குபேட்டர், லேபுக்கு வேணுங்கிற எல்லா விதமான எக்யூப்மெண்ட் எல்லா எது கேட்டாலும் கிடைக்கும். ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கான இல்லைனா ஆர்டர் பண்ணி செஞ்சு கொடுத்துருவீங்க. இல்ல ஆர்டர் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணி கொடுக்கலாம். அப்ப இது அதோட பெஸ்டா இருக்கு சார். அதுக்கு தான் ஆள் இல்லை, நிறைய பேர் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்கிறாங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி இருக்கும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பரவாயில்ல. எல்லா காலேஜுக்கார பசங்களாம் இதை வந்து ஃபார்வேர்ட் பண்ணி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பண்ணுங்கள். டீச்சர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். அதே மாதிரி பிரின்ஸிபால் இதுக்கு ஏதாவது மேட்ரு உங்கள் கை கிடச்சுன்னா உடனே உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சுட்டு கோயம்புத்தூருக்குள்ள இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்குது இல்லையா சார்? ஆமாம் சார். ஓகே, இதெல்லாம் அசஸ் சரிங்களா? அப்புறம் மக்களே, அது இல்லாமல் இவர் என்னென்னமோ கீழே வச்சிருக்காரு. என்னன்னு எனக்கு தெரியல. நம்ம தற்கொலை தான், நமக்கு என்ன தெரியும்? அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் அவர் கேட்டுட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதெல்லாம் உங்களுக்கு புரியும், புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு ஒன்றும் புரியாமல் தான் நல்லது. பாருங்க, இது பாருங்க. ஓகே தங்க, இது என்னடா தங்க? சார் கிளாஸ் இருக்குங்க சார். இதெல்லாம் எதுக்கு?
அது மெஷர்மெண்ட் சொன்னல சார். ஓ, அந்த மெஷர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் விற்கிறீங்க. ஓ, இதுவும் விற்கிறீங்க. ஆமாங்க சார். பரவாயில்ல, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல உபயோகமான ஒரு விஷயமா தான் இருக்கு. பரவாயில்ல, நான் படிக்கலைனாலும் பரவாயில்ல, காலேஜ் படிக்கிற பசங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ண எனக்கு தோணுச்சு. பரவாயில்ல, எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கிடைச்சிருக்கு, நான் அதை யூஸ் பண்ணிட்டேன். சார், என்ன இத்தனை பேர் உங்க பின்னால் நிற்கிறாங்க சார்? இவங்க நம்ம கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப் வந்திருக்காங்க சார். வாவ், அதுவும் பண்றீங்களோ? ஆமாங்க சார். இது எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்குது? லாஸ்ட் 2-3 இயர்ஸா பண்ணிட்டு. எத்தனை பேருக்கு இதுவரை ட்ரைனிங் பண்ணியிருப்பீங்க? இருக்கும் சார். நம்ம ஒரு 60-70 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கவர்மெண்ட்டே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லை நீங்க தனியாக? காலேஜ்ல இருந்தே வருவாங்க சார். காலேஜ்ல இருந்தே அவங்க காலேஜ்ல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் லேப்ல எந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கு, எப்படி ஹேண்டில் பண்ணுவோம். அப்புறம் எங்கிட்ட லேப் இருக்கறனால எந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணணும். நாளைக்கு இவங்க முடிச்சுட்டு வெளியே போறாங்கன்னா கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் ஒரு கம்பெனில வந்து அந்த கெமிக்கல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணணும், எப்படி ஒரு ப்ராடக்ட்டோட குவாலிட்டி செக் பண்றது, இதெல்லாம் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ அதனால சயின்டிஸ்ட் உருவாக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆல்ரெடி எங்க சயின்டிஸ்ட் தான் சார். நம்ம ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்குறோம் நம்ம. ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். பரவாயில்ல, ஒரு பொதுநல சேவையும் சேர்ந்து ஒரு தொழில். இந்த வயசு, உங்க வயசு என்னங்க சார்? எனக்கு 36 சார். 36. ஒரு பொதுநல சேவையில இறங்கி செய்யறாருன்னா வெரி குட். அதான் வயசானவங்க என்ன மாதிரி ஆளு செய்யணும். ஆனா இவர் இந்த வயசே செய்யறாருன்னா உங்களுக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட வயசு இருக்கிறனால, உங்க அண்ணனாட்டு இருக்கிறனால ஈஸியா கேட்கலாம், எல்லாம் பிடிக்கலாம். அது ஒரு அற்புதமான விஷயம். வெரி குட். தம்பி, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு மனசுல பட்டது சொல்லுங்க, நடந்தது சொல்லுங்க. நான் 12th படிக்கும்போது கெமிஸ்ட்ரி சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நடத்த சப்ஜெக்ட் அந்த இது கெமிஸ்ட்ரி மேல ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதனால நான் காலேஜ்ல கெமிஸ்ட்ரி எடுத்தேன். ஸோ அதனாலேயே அடுத்து இப்போ ஃபைனல் சம்முக்கு வந்து எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ராமநாதபுரம். ராமநாதபுரத்து வந்து இங்க தங்கி இருந்து படிச்சுட்டு இருக்கிறீங்க. வாவ், நல்லா சொல்லி கொடுக்குறாங்களா? ஓகே, பெட்டர். சந்தோஷம், தேங்க்யூ. தங்க, நீங்க என்ன பண்றீங்க? சார், கவி பிரியதர்ஷினி சார். சொல்லுங்க சொல்லுங்க. கவி பிரியதர்ஷினி சார். கெமிஸ்ட்ரியில இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நிறைய கத்துக்கணும்னு சொல்லி வந்தோம் சார். அதாவது இந்த தொழிலை காதலிக்கிறீங்க. காதலி இருந்தா தான் கத்துக்க முடியும். காதலிக்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் கத்துக்க முடியும். ஸோ இந்த தொழிலை நீங்க காதலிக்கிறீங்க. ஸோ கண்டிப்பா நீங்க கத்துக்கலாம். ஓகே, வாழ்த்துக்கள். சார், என் பேர் தாரணி. நான் வந்து எல்லாம் நிறைய கத்துக்கலாம்னு சொல்லிட்டு இங்க இன்டர்ன்ஷிப் ஒரு இதை சப்ஜெக்டா எடுத்து வந்திருக்கோம். வெரி குட் வெரி குட், தேங்க்யூ தேங்க்யூ. என் பேர் மகேஷ். எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்கிறதுனால இங்க கத்துக்கிறதுக்கு. ரைட் ரைட், வெரி குட் வெரி குட். என் பேர் லோகேஸ்வரி. லேப் சம்பந்தப்பட்ட டெஸ்டிங் அதை கத்துக்கலாம்னு. வெரி குட் வெரி குட் வெரி குட். என் பேர் ஜான்சி ராணி. கெமிஸ்ட்ரி சம்பந்தமா ஏதாச்சும் கத்துக்கலாம்னு வந்திருக்கேன். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். என் பேர் கோபிகா. கெமிஸ்ட்ரி பிடிக்கும், அதனால கத்துக்கிறதுக்கு இன்டர்ன்ஷிப் வந்துரும். ஓகே. என் பேர் வினோதினி. கெமிஸ்ட்ரி பிடிக்கும், அதனால நான் கத்துக்கிறேன். ஓகே. என் பேர் விஜயாலினி. கெமிஸ்ட்ரி பிடிக்கும், அதனால கத்துக்கிறேன். ஓகே. என் பேர் ஸ்னேகா. கெமிஸ்ட்ரி பிடிக்கும், நான் வந்திருக்கேன். என் பேர் கோகுல் ராஜா. நான் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் படிக்கிறதுக்காக கெமிஸ்ட்ரி எடுத்திருக்கேன். இனிமேல் முடிச்சுட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் டிகிரி பண்ணணும். அது பண்ணதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டு வேலைக்கு போய் சேர்ந்துடலாம். வெரி குட் வெரி குட். என் பேர் ஷாம். நான் ஆல்ரெடி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் முடிச்சிட்டேன். ப்ரொமோஷனுக்காக வெயிட்டிங். பாருப்பா, அப்ப இத்தனை இளம் சிங்கங்கள் கிளம்பி வந்து கோயம்புத்தூர்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து எல்லாரும் ஒரே தனித்தனி ஊராமா? எல்லாமே ராமநாதபுரம். நம்ம தமிழகத்தின் கடைசி கடற்கோடியில் இருக்கிற ராமநாதபுரத்துல இருந்து இத்தனை மக்கள் கோவை நோக்கி வந்து படிச்சுட்டு இருக்காங்கன்னா இதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம். அதை செய்யக்கூடிய ஓனருக்கு, சப்போர்ட் பண்ணக்கூடிய ஓனருக்கும் ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவீங்களா ஓனருக்கு? ஓகே, தேங்க்ஸ் சொல்லிட்டீங்களா? ஓகே. தங்க, இந்த ராமேஸ்வரத்தை பத்தி கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம். உங்க பத்தி. ராமேஸ்வரத்துல வந்து அப்துல் கலாம் சார் வந்து இருந்திருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன். ஓகே. அதனால நாங்க சயின்டிஸ்ட் அவருக்காண்டி எல்லாமே கத்துக்கணும், அதனால நாங்க வந்திருக்கோம் சார். பாரு, அப்துல் கலாம் சொன்னதை கடைபிடிக்கிறதுக்காக ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சிங்கங்கள் கிளம்பி இங்க வந்து கத்துட்டு இருக்காரு. அதை கத்துக் கொடுக்கக்கூடிய குருநாதர் இவர் தான். இன்னைக்கு நான் குருநாதர் இவர் தான். ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக் கொடுக்க ஒவ்வொருத்தரும் குரு தான். நம்மளுடைய வாழ்க்கையில மறந்துடாதீங்க. சாப்பாடாக்கி கத்துக் கொடுத்தாலும் அவங்களும் நமக்கு ஒரு குரு தான். தொழிலை கத்துக் கொடுத்தாலும் ஒரு குரு தான். நல்ல வழியை கத்துக் கொடுக்கிற குரு தான். மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்தை 4வது இடத்துல வைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தூக்கி முதல் இடத்துல வச்சீங்கன்னா வாழ்க்கையை மறந்துடுவீங்க. மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் 4வது இடத்துல வச்சு செஞ்சவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க. முதல் இடத்துல வச்சவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கா வாழ்நாள் பூரா. ஜாக்கிரதையா இருங்க.